அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நாம் போட்டாள மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சாள விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுபலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே என் உயிரும் நீதான், என் இருதயத்தில் துடிதுடிப்பாய் இருப்பவனும் நீதான், எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதான், என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதான். இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான். உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா, நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் ஒன்னடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா. நீ தனித்தனியா கோயில் குளம் அலைவதும் எதுக்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. காட்டு வீரங்கெல்லாம் கொடுத்தா தாம் மதிப்பு, பணக்காவி தூரவி எல்லாம் மெலிஞ்சா தாம் மதிப்பு, பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தா தாம் மதிப்பு, நீ மகன் என்றால் உன் தாயை மதிச்சா தாம் மதிப்பு. தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான். உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா, என்னை என்றும் வாழ வைக்கும் தெய்வம் தெய்வம் நீயடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நான் உப்பு போட்டாள மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சாள விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதிர வச்சுட்டாரு.
பெரிய கரகோஷம். அடுத்ததாக அபிஷான் டீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். டான்ஸ் எப்படி இருந்தது? அபிஷா வந்து நான் ஆடினா சென்ட்ரலில் தான் ஆடுவேன், சைட்லலாம் ஆடவே மாட்டேன் அப்படின்ட்டு பல பாட்டில் டான்ஸ் ஆடி கடைசி அந்த பாட்டில் சென்டருக்கு வந்துட்டாங்க.
அந்த ஒரு ஸ்டெப்பை வச்சுட்டு எப்படிமா கழுத்து ஆட்டுவே, பாடி ஆடி காட்டுவா, இங்கே வா, வா ஆடி காட்டுவா, எல்லாரும் முன்னாடி ஆடி காட்டு, அந்த ஸ்டெப்பை ஆடி காட்டுவா, ஆடி காட்டுமா, ஒழுங்காடு. இந்த ஒரு ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு இவ பண்ணுற அட்டகாசம் இருக்குது பாருங்க, பாப்பா. ஸோ எலக்ட்ரிஃபைங் பெர்ஃபார்மன்ஸ், குட் ஷோமா, சூப்பர். அடுத்ததாக இன்னும் ஒரு நல்ல டான்ஸ், நவீன், பிரீத்தி இவர்கள் இருவரை மேடைக்கு அழைக்கிறேன். போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி கொடுப்பேன் அண்ணி மூணுல கூடத்தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி கொடுப்பேன் அண்ணி மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு வந்தாம்மா காலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நாங்க ரஜினியே வந்தாம்மா காலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நாங்க ரஜினியே யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணனோட அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணனோட அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு தும்புக்கப்புறதும் பக்தா தும்புக்கப்புறதும் பக்தா அப்படிலப்பா நீ ஜொலிக்கிற பிரைட்டா சைஸா சின்ன வயசா உன்னை பார்த்த நைஸா பல பலன்னு மின்னுக்கிறிய பிளாஸ்டிக் ரைஸா கரைஞ்ச குச்சி ஐஸா குழுக்கள் பம்பர் பிரைஸா யானி நீ இருக்க எதுக்கிட்டு பீசா பக்கத்துல நீயும் இருந்து பார்த்து கடி மாமங்கில்லத்தா மகமல்ல கட்டி வச்ச மனசு புள்ளத்தான் ஜிங்கிலிங்க ஜின்னுக்கா தவதைய கணக்கா நம்மளுக்கு தப்புல ஊரில் இருக்கா ஜிங்கிலிய ஜின்னுக்கா தவதைய கணக்கா நம்மளுக்கு தப்புல ஊரில் இருக்கா இந்த ஊரில் இருக்கா நம்ம ஊரில் இருக்கா இந்த ஊரில் இருக்கா ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்று என்ன செல்பி குச்சி ஒரு குல்பி வந்து நின்று என்ன செல்பி கூடத்தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி கொடுப்பேன் நீ மூணுல கூடத்தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி கொடுப்பேன் நீ மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு வந்தாம்மா காலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நாங்க ரஜினியே வந்தாம்மா காலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நாங்க ரஜினியே ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்று என்ன செல்பி ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்று என்ன செல்பி யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணனோட அக்காவுக்கு சூப்பர் ஸ்டாரு ரப்பர் உடம்புக்காரி பிரீத்தி அவர்களே, என்ன ஒரு எக்ஸ்பிரஷன், என்ன ஒரு டான்ஸ் இல்லை? அவ்வளோதானா? சத்தம் அவ்வளோதானா? எப்படி ஆடிருக்காங்க அவங்க? சரி பிரீத்தி நில்லுமா. பிரீத்தி ஆடின ஏதாவது ஒன்று ரெண்டு டான்ஸ் மூமெண்ட்டாச்சும் நம்ம மக்களை பண்ண வைப்போமா? சுதாகர் எங்க? தொந்தி அதிகம் உள்ள சுதாகர் எங்க? மேடைக்கு வாங்க. சுதாகர் வாங்க, ஞானசேகர் வாங்க, வாங்க நீங்கள் 3 பேர் மேடைக்கு வாங்க. அவங்க போடுற ஒரு ஸ்டெப்பையாச்சும் நீங்கள் ஆடிட்டு தான் கீழே இருக்கணும். வாங்க மேடை. ரொம்ப வெக்கப்படுறார் சுதாகர். அந்த பொண்ணு ஆடுற ஏதாவது ஒரு சின்ன டான்ஸ் மூமெண்ட் ரொம்ப வெக்கப்படுறாரு. சரி, அடுத்த வாட்டி அவரை வச்சு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக அம்சவள்ளி மற்றும் வினோத் அவர்கள்.
உப்பு கருவாட்டு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு உப்பு கருவாட்டு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி Hey!
என்னடா நடக்குது இங்க? கொஞ்சம் அப்படி போனா கொஞ்சம் ஆடிடுறாங்க பாருங்க. ராஜ்குமார் மற்றும் கிரிஜா அவர்களை அழைக்கிறேன். கட்டிக்குள்ள எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவ யாரும் இல்ல வேணாண்டி விட்டு விடடி நான் தவிச்சாக்கா தண்ணி கூடி தாலி கட்டி கூடிக்கிட்டா சாமி குத்தங்காது உன்னு மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி மேலூரு குறிகாரன் சொன்னாண்டி அடி கண்ணாளா நமக்குள்ள வேணாண்டி ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன் தூங்கையில கையெழுத்தி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அடியானிற் புள்ள கடிச்சாத்தா ருசிக்கும் அறியாம பறிச்சாத்தா இனிக்கும் அடியானிற் புள்ள கடிச்சாத்தா ருசிக்கும் எப்பவும் நினைச்சதில்ல கல்ல கட்டி தண்ணிக்குள்ள முங்குறவ யாரும் இல்ல வாங்கி கட்டி பால் கறக்க ஆசைப்பட்டேன் கோழி குஞ்சு குட்டி போட கோயிலுக்கு நெந்துகிட்டேன் முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே வாழ்க்கைதானே ரொம்ப முட்டாளா இருக்கேடி மானே அடி ஒட்டாதே வாழ்க்கைதானே மூடிக்கடி வார ஆம்பளதா
அடுத்ததாக அபிராமியான் டீம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஒரு டிராமா டீம் மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ வணக்கம், ராமசாமிங்களா? ஆமாங்க, நான் குன்னக்குள்ள இருந்து புரோக்கர் பேசுறேன். சொல்லுங்க புரோக்கர் ஐயா. நான் உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கன்னு சொன்னீங்களே. சரிங்க. மாப்பிள்ளை விடுறாங்களா? நாளை காலைல 10 மணிக்கு உங்க பொண்ணை பார்க்கறது வராங்க. சரிங்க. ரெடியா இருந்தீங்க? நல்லதுங்க. வச்சிடுறேன். அடியே பாக்கியா. நடந்து வந்தா
தவிக்குது மனசு தவிக்குது தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது படி சந்தன கோடத்து தேனே நான் சந்திச்ச அழகுமானே மலராத மல்லிகை எந்த நேரத்துல எதை செய்யணும் செஞ்சுட்டு இருப்பா சரி சரி நம்ம பொண்ணு பார்க்க நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைடி அடியே பாக்கியா ரெடி ஆடி ரெடி ஆச்சு மாமா ஏங்க என்னடி யாரே பிச்சைக்கார வரது பாருங்க யாரும் பாருங்க யாருங்க பொண்ணு பாக்க வந்துருங்க அடியே பாக்கியா என்ன மாமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துறாடி ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இது வந்துடுங்க வாங்க 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 உள்ள வாங்க உட்காருங்க மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு மாப்பிள்ளை 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு மாப்பிள்ளை என்ன வர்க் பண்றாரு ஐடி டிபார்ட்மென்ட் வர்க் பண்றாரு சரி சரி வள பேசிட்டு இருக்காதீங்க பொண்ணு வர சொல்லுங்க பாப்போம் அடியே பாக்கியா என்ன மாமா பொண்ணு ஐஸ்வடி நான் ஐஸ்வடி வந்துறேன் பொண்ணு ஐஸ்வடி வருவா ஐஸ்வடி ஐஸ்வடி வருவா அத வந்துறேன் ஏய் சுந்தரி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கமா எல்லாருக்கும் வணக்கங்க நான் காவி தரல எல்லாரும் எனக்கு கூடமா கூடமா இதா என்னம்மா பொண்ணு டீ தராத போகுது டேய் தருவாங்கடா இருடா பா என்னடா தம்பி பொண்ணு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கலம்மா என்ன பிடிக்கல சொல்ற தகப்பா பல்லு விளக்கிட்டு வாயை கூட கழுவாத அப்படியே வந்திருக்கு அதை வந்து எனக்கு கட்டி வைக்கலான்னு பாக்குறியா செவுத்துல அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் மூஞ்சில அடிச்சிருக்கு இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படியே சொல்லக்கூடாதா பொண்ணோட தம்பி போதா டேய் இங்கெல்லாம் எது பேசக்கூடாது நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம் எதா இருந்தாலும் மாப்பிளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கீங்களா சரிங்க நாங்க வீட்ல போய் கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேங்க நல்லதுங்க எனக்கு அத நினைச்சேன் போயிட்டு வரேங்க வாங்க வாங்க ஏங்க என்னடி பொண்ணோட பாத்து போனாங்களே ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னாங்களே சரி நாங்க வராங்களா இல்ல எனக்கு ஆயத்தட்டி வேலை கிடக்குது சரிடி பட்டனை கேட்டு சொல்லு அந்த புரோக்கர் கழுவடில இருக்குது கைடு வரேன் சரிடி சொல்லு சீக்கிரமா நான் அந்த புரோக்கர் மாமாக்கு கால் பண்ணி பாக்குறேன்டி ஐயோ கையும் ஒல்ல காலும் ஒல்ல நான் என்ன பண்றது பொண்ணு வீட்டுல வர போன் அடிப்பாங்களே ஐயோ
அந்த அம்மா வேற வந்து மீன் மார்க்கெட்ல இருக்குமே பொம்பளை, அதோட மோசமா திட்டுமே, கழுவி வேற ஊத்துமே. கையும் ஐயோ தலையை விரிச்சு போட்டா மாரியாத்தா, தலையே வந்து அண்ணா மங்காத்தா. தளபதி என்ன பொண்ணு பார்க்க இட்டு போன்னு போருக்கு. போன் அடி. ஹலோ புரோக்கர் மாமாவா? புரோக்கர் தாங்க பேசுறேன். என்ன புரோக்கர் மாமா, நீங்க அனுப்பிச்சு விட்ட வரன் வந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன்னு சொன்னாங்க, இன்னும் காலே பண்ணவே இல்லை. கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், அதை விட்டுடுங்க. இப்போ ஒரு வரன் ஒன்று வந்திருக்கு, பார்த்துருக்க மாப்பிள்ள சூர்யா மாதிரியே இருப்பாரு, நல்லா அழகா இருப்பாரு. சரிங்க. அடியே பாக்கியம் வச்சிடுறேன். நாளைக்கு நம்ம பொண்ணை பார்க்க சொல்லுங்க மச்சான். நாளைக்கு நம்ம பொண்ணை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கடி. சரிங்க மச்சான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைடி. ரெடி பண்ணிடுறேன். கையும் கூட தெரியல, அதெல்லாம் கண்ணுல கிடக்குது. அம்புலி மாமா அம்புலி மாமா அம்புலி மாமா நான் தானே பறக்கு மதியை திருமதியாக்கி கைத்தலம் பற்றி கொண்டேனே அழகி பேரழகி எதிரில் நின்றாளே அழகன் பேரழகன் ஜன வென்றாளே சுகமாய். வாங்க வணக்கம். வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க. எல்லாம் வாங்க உள்ள வந்து உட்காருங்க. மாப்பிள்ளை பாத்துக்கடி. ஏங்க மாப்பிளைக்கு எல்லா பல்பும் சிக்கி எழுதி அடிக்குங்க. ஆமாண்டி. 2 தந்தம் வச்சுக்கிற நடக்குது. ஆமாண்டி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பொண்ணு கல்யாணம் தள்ளி போகுது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. என்னதான் சொல்லுவோம், இல்லைன்னா அதுக்கு கல்யாணம் ஆயிடுமாக்கும். புரோக்கர் மாமா, ஒண்ணு ஐஸ்வர்யா போல இருக்குமாடா, இல்ல என்ன போல அழகா இருக்குமா? கவலைப்படாத அம்பளி, உன்னோட அழகா தாண்டா அம்பளி இருக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு கமிஷன் கிடையாது. ஐயோ எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கமா. எல்லாருக்கும் வணக்கங்க. இது வேற. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? மாப்பிள்ள 10th ஃபெயிலுங்க. என்ன ஒர்க் பண்றாரு? எஸ்டிடி பூத்துல டெலிபோன் கடை வச்சிருக்காருங்க. இந்தம்மா எல்லாருக்கும் டீ எடுத்து கொடுமா. வெக்கப்படாத அம்பளி. டேய் தம்பி, பொண்ணை நல்லா பாத்துக்க, வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு என்கிட்ட குறை சொல்ல போற. பொண்ணு எனக்கு பிடிக்கலமா, பொண்ணு எனக்கு பிடிக்கல, பொண்ணு ஒட்டா மாதிரி வா போலாம் வீட்டுக்கு. புரோக்கர் மாமா, பொண்ணோட காட்டின வாடா, உனக்கு நைட்டு சங்கடா. ஐயோ நான் என்ன பண்றது? சரிங்க, எங்க பையனுக்கு உங்க பொண்ணை பிடிக்கலையா, இனிமே அவன் என்ன பண்ணுவான்னு எங்களுக்கே தெரியாதுங்க, போயிட்டு வரேங்க. வேணான்னு போறானுலே, நான் என்ன பண்ணுவா தாயே? ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு காட்டி விடாத்தா கடவுளே. ஜோசியம் பார்க்கலையோ கிளி ஜோசியம், போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் சுந்தரி கைராசி முகராசி ஜாதகத்தை பார்த்து அப்படியே சொல்லுவேன். அப்படின்னா கண்ணாடியை முதல்ல பார்த்து சொல்லு. சுந்தரி சொல்லுங்கம்மா. தெருவில் என்ன ஜோசியம் கூப்பிடுறீ? ஐயா ஜோசியம் பாருங்களா? சொல்லுமா. வரமா
ஏமா அழுவுறீங்க? நான் என்னதான் சொல்லுவேன்? அழுவாதம்மா நான் இருக்கேம்மா. கிட்ட சொல்லுவேன். அழுவாதம்மா இவருக்கு காலகட்டத்தில் புரோக்கரை உடையா எங்க அப்பா வர உடையா எங்க அப்பா போதுடா பாட்டு முடிஞ்சிருச்சு விடுடா டேய். சரிம்மா சோசியரே அது பாடா. என் பொண்ணுக்கு ஒரு சோசியம் பார்த்து சொல்லு. யாருக்குமா பார்க்கணும்? என் பொண்ணு சுந்தரிக்குதான். நான் பார்த்து சொல்றேம்மா. பேர் என்னம்மா? சுந்தரிங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களேம்மா? அடே பாக்கியா என்னடி எங்க சத்தம்? பேசிட்டு மாமா. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களாம்மா? அடே பாக்கியா என்னடி எங்க சத்தம்? ஆடா பேசிட்டு மனுஷா. இவனுக்கு வேற வேலை இல்லைங்க. எப்ப பார்த்தாலும் கூட இருந்து கையை பிடி காலை பிடின்னு சொல்லிட்டு இருக்கிறான். காலங்கத்தான் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து கிடக்குறாளே. இவன் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அக்கறையே இல்லைங்க. இவன் மாடு சேர்ல உட்காந்துறான். வான்னு ஒரு பீஸ் பேப்பர் வச்சுன்னு பான்னு பாத்துக்கிறான். என்னங்க பண்ணுவேன்? ஒத்த பொம்பளையா அந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டா இருக்குது. சரி அது போகட்டும். என் பொண்ணுக்கு பாரு. அபிராமி சுந்தரின்னு ஒரு பேருக்கு முந்திரி போல ஒரு சீட் எடுத்து போடுமா. நல்லா முந்திரி போல எடுத்து போடு. நல்ல சீட்டு தாமா வந்திருக்கு. வந்திருக்க சீட்டை பாருமா. இது நான் இது எழுத்தா இருக்குது. வந்திருக்க சீட்டை பாருங்க ஐயா. உங்க பொண்ணுக்கு பட்டுல கண்டம் இருக்குமா? என்னது பட்டுல கண்டமா? நான் யாராத கடை இல்ல எடுக்காத பட்டு இல்ல. நீ நானா பட்டுல கண்டம் ரோட்ல கண்டம் சொல்ற சோசிக்கிற. டீ பக்கத்தான் வச்சுக்கிறேன். எடுத்து மூஞ்சில ஊத்துற ஒழுங்கா பாசல சொல்லியாங்க. நல்லா பாரு. நான் என்னம்மா பண்றது? வந்திருக்க சீட்டை தாமா சொல்றேன். பட்டுல தாமா கண்டம் இருக்கு. என்ன பண்ணணும் அதுக்கு? மா நல்ல கடையா பார்த்து நல்ல லட்சம் உள்ள பட்டா எடுத்து கட்டினா அடுத்த முகூர்த்தத்திலே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுமா? நல்ல லட்சணமான பட்டு எடுத்து என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுமா சோசிக்கிற? நான் போய் சொன்னாலும் என் அபிராமி போய் சொல்லாதுமா. சரி நான் உன்னை நம்பாட்டாலும் உன் அபிராமி நம்புறேன். உன்னை பார்த்தா என் மாமன் மாதிரியே இருக்கிறியே. சரியா? சரி ஏமா தட்சணை கொடுமா. தர்ஷனை எனக்கு கட்டி பிடிச்சது. தர்ஷனை சரியா போச்சு. நீ போயிட்டு நாளைக்கு வா. நாளைக்கு கவனிக்கிறேன். நாளைக்கு வரட்டா? நாளைக்கு வா. அன்னைக்கு வந்தா என் வீடு வேற தொடர்ந்தால் அடிப்பான் பாத்துக்கோ. ஜோசியம் பாக்குறியோ? ஜோசியம் கிளி ஜோசியம் போயிட்டு வராது. என்னடி பெரிய மனுஷா சொல்லுடி. நம்ம பொண்ணுக்கு ஒரு சோசியம் பாத்துங்க. இந்த மாதிரி ஒரு பட்டு எடுத்து கட்டினா நம்ம பொண்ணுக்கு சட்டுன்னு கல்யாணம் ஆடுவாங்க. அப்ப எந்த கடைக்கு போறது? அதாங்க சோசியமா ஒரு எழுத்துல காட்டினாங்க பெருசா. பாண்டிச்சேரியில போத்திசா. சரிடி அங்க போய் எடுத்தா உன் பொண்ணு கல்யாணம் ஆடுவாங்க. சரிடி அப்ப கிளம்பி போலாண்டி. வா இப்ப போவோம். சரிடி இப்படியே வந்துட்டு போற கோமன் தட வந்துட்டு போற. நல்ல வேஷம் எது சுத்திக்கிட்டு. சரி நல்லா சரி நான் எல்லாவுக்கே மாத்தி வந்துடுறேன். சரிடி செம பொத்திசுக்கு வந்தான் சூப்பர் சூப்பர். அடியே பாக்கியா என்ன மாமா இங்க வச்ச அன்றாயிரம் காணாண்டி. அட அங்கதான் பாரு மாமா. தூக்குல கிடக்கு பாரு மாமா. சவுக்கு வேற பார்த்தல நீ வேற இந்த நேரத்துல. அடியே பாக்கியா காணாண்டி. நல்லா துணியை தூக்கிட்டு பாரியா? எந்த துணியை தூக்கிட்டு பாக்கவா? நல்லா பா சீக்கிரம் எடுத்துட்டு வா. அடடட மாமா நான் அவசரத்துல என்னது தெரியாம ஒண்ணுத மாட்டேன்னுட்டேன். சரி அது அது கவுடா. என்னை சும்மா இந்த போட்டு வா இல்லன்னா ஃப்ரீயா வா. அட சிரிக்க மகளே வா சீக்கிரம் கடை வர 9 மணில திறந்துருவாங்களாம். போயிட்டு வரும். செம பொத்திசுக்கு வந்தான் சூப்பர் சூப்பர் கிஃப்ட்ஸ் வாங்கிக்கோ. ஓ ஓஹோ பொத்திசில் செம ஷாப்பிங் அட்ராக்டிவ் கிஃப்ட்ஸ் கேட்சிங் பொத்திஸ் செம சேல். ஓ லேடிஸ் ஸ்பெஷல்ஸ். இந்த சம்மருக்கு போத்தீஸில் ஆடைகளுடன் அழகழகாய் கிச்சன் ஐட்டம்ஸ் மற்றும் வீட்டு அலங்காரம். ஹலோ நான் குணங்குளந்து புரோக்கர் பேசுறேன். சொல்லுங்க புரோக்கர். என்ன புரோக்கர் நீங்க அனுப்பிச்சு விட்ட வரன் வந்து கூணு வளைஞ்சவனுக்கே என் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன புரோக்கர் ஒரு நல்ல நல்ல மாப்பிள்ளையை அனுப்ப மாட்டீங்களா? கவலைப்படாதீங்க, அதை விட்டுடுங்க. உங்க பொண்ணோட ஜாதகத்தை பார்த்தேன், பையனோட ஜாதகத்தையும் பார்த்தேன்.
10க்கு 10 பொருத்தம் பச்சைக்குன்னு பொருந்தது. சரிங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். இந்த வாட்டி கண்டிப்பா முகூர்த்தம், அடுத்த முகூர்த்தத்துல உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடும். சரிங்க, மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்க, நல்லதுங்க. நாளை காலைல 12 மணிக்கு வந்துருவோம், ரெடியா இருந்தீங்க. சரிங்க, வச்சிடறேன். அடியே பாக்கியம், என்ன மாமா நாளைக்கு நம்ம பொண்ணை பார்க்க 12 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கடி. அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைடி. அட என்னயா மாடிச்சா, நான் ரெடி பண்ணி 6 மாசம் ஆகுது. நான் ரெடி பண்ண நான் என்ன ரெடி பண்ணேன், புள்ளை தான் ரெடி பண்ணணும். சரி சரியா, அவரு அந்த பொட்டை பையன் பாக்குற புரோக்கர் ஒரு மாப்பிளை கூட சரியில்லை. சரிடி. ஆனா அந்த ஐட்டம் மட்டும் வர மாப்பிளை என் பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டு போட்டான் என் சுந்தரியா. அவனை நான் என்ன பண்ணுவேன், வெளியில வாசப்படி தான் வச்சிருக்கேன், பழைய தொடப்பு கட்ட பிஞ்சிரும் பாத்துக்க. உனக்கு சேர்த்தா சொல்றேன். அடிப்பாவி. சரி என்ன கேட்டு சொல்லு, இங்கதான் இருக்கிறேன். மாப்பிள்ளையா வர போறாண்டா, பஸ்ஸில் ஏறி வாராண்டா, வர போறாண்டா, பஸ்ஸில் ஏறி வாராண்டா. சக்கரை கட்டிக்கு சித்திர குட்டிக்கு சொப்பர மணிதா, மாப்பிள்ளையா வர போறாண்டா, பஸ்ஸில் ஏறி வாராண்டா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். எல்லாம் உள்ள உட்காருங்க, உட்காரு வாங்க உட்காருங்க. சொல்லுடி, இது யார் இதுல மாப்பிளை? மாப்பிள்ளை இவர் தாண்டி, பாத்துக்கடி நல்லா. யார் இது நடுவுல உட்கார்ந்து நல்லா சிவப்பு சட்டை பிங்க் கலர்ல? ஆமாண்டி, கருப்பா கலையா அழகாகிறாரு அவரா? அவர் தாண்டி. என்ன அழகு, என்ன அழகு. ஏன் மாப்பிளைய விட்டுரு போற, சீக்கிரமா பேசி முடிச்சிடு. சரிடி சரி, கேளு. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு? மாப்பிள்ளை பிஇ படிச்சிருக்காருங்க. என்ன ஒர்க் பண்றாரு? பிபிஎல் நிறுவனத்துல வேலை செய்றாருங்க. கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, பதிலுக்கு கிம்பளமும் சேர்த்து வாங்குறாருங்க. சொல்லுடி. என்னமா மாப்பிள்ள பிஇ படிச்சுக்கிறாருமே, பெரிய படிப்பா இருக்குமோ? ஆமாடி, மாப்பிள்ள நல்லா பெரிய படிப்பு படிச்சுக்கிறாரு. எனக்கு என்ன தெரியும், நான் தான் 5வது படிக்கல, என்ன ஹிஸ்டரி வந்துட்டியா? நீ 5வது படிக்கல, நல்லா அழகா இருந்தடி. ஐயோ மாமா நான் கேட்க மாட்டேன் மாமா, அந்த கதையில ஏமா இப்ப சொல்ற? சரி சரி, வள வள பேசிட்டு இருக்காதீங்க, பொண்ணு வர சொல்லுங்க பாப்போம். அடியே பாக்கியம், என்ன மாமா? பொண்ணு அழைச்சிட்டு வாடி. அழைச்சிட்டு வந்துடுறேன். ஏ சுந்தரி, ஏ சுந்தரி, என்னடி எல்லாம் குளிச்சுட்டாடி? எல்லாத்தையும் போட்டுனாடி? போட்டுக்கணுமா? மாப்பிள்ள வந்து எல்லாம் வந்துக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. உன் மூஞ்சி வந்து நல்லா அங்கிட்டு ஒரு காடுடி. அம்மா, எல்லா மாப்பிள்ளையும் என்ன வேணாம் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாப்பிள்ளை என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா பக்கத்துல இருக்கிற வாய்க்கால வந்து செத்துருவாம்மா. ஐயோ அந்த மாதிரி இந்த நேரத்துல அப்படி சொல்றீங்க? இந்த மாப்பிள்ள நல்லா அழகா தான் இருக்காரு, எந்த குறையும் இல்ல. மத்த மாதிரி 4 காலில் வந்தவங்க கிடையாது, கூடு வளைச்சு வந்தவங்க கிடையாது. சூப்பரா இருக்கு அம்மா, அழுவ எனக்கே பிடிச்சி போச்சுன்னா பாத்துக்க. சரிம்மா. சரி வா போகுமா? வா. எல்லாருக்கும் காப்பி தண்ணி கொடுமா. எல்லாரும் காப்பி தண்ணி எடுத்து குடுறி. கண்கள் இரண்டால், உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென. என்ன பண்ற? மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்குங்களா? தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணு பிடிச்சதம்மா, பொண்ணு பிடிச்சதான்னு கேட்ட சொல்லுங்கம்மா. சரிடா, எங்க பையனுக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்குங்க, உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க. அடியே பாக்கியம், என்ன மாமா? நம்ம பொண்ண மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்காண்டி, அதனால நம்ம பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே எதுக்கும். அட என்ன மாமா, நான் என் பொண்ணுகிட்ட கேட்கணும். இந்த பாக்கெட்டுக்கு ஏன் மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சுன்னா என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்காதா? சரியா, ஒரு வார்த்தை அவரை கேட்டுக்கிறான். கேட்டுக்கிட்டே நல்லது. ஆமா சுந்தரி, சொல்லுங்கம்மா. பொண்ணை பிடிச்சி மாப்பிள்ளைய பிடிச்சி உனக்கு? நீங்க சொல்றதாம்மா எதுவா இருந்தாலும். இல்லடி, எதா இருந்தாலும் நீ சொல்லுடி, நானடி அவன் கூட வாழ போறேன். நீ தானே வாழ போற, எதா இருந்தாலும் நீ தாண்டி சொல்லணும். நீங்க சொல்றதாம்மா எதுவா இருந்தாலும். அதானே பார்த்தேன், என் பொண்ணாச்சு என்ன மாதிரி தான் இருப்பா. அவடி ஏன் டெஸ்ட், அவன் டெஸ்ட் ஒரே டெஸ்ட் தான். ஏங்க நம்ம பொண்ணுக்கு வளர்த்துருக்காங்க. பொண்ணு கேளு. ஏங்க உங்க மாப்பிள்ளைய எங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்காங்க. அதானே பார்த்தேன், என் பையனை பிடிக்காம இருக்குமா யாருக்காவது? வெக்கப்படாதடா. அப்புறம் என்ன, 2 வீட்டுக்காருக்கும் பிடிச்சிக்கிச்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் பிடிச்சிக்கிச்சான்.
அடுத்த இதுல பாக்கு வெத்தலை பார்க்கலாம் மாத்திக்கலாம். எப்போனாலும் மாத்திக்கலாம். மாத்திக்கலாமா? அடே பாக்கியம் என்னம்மா சட்டை மாத்திடி. மாத்திக்கலாமா? ஐயோ ஐயோ விடுது நீ எங்க வேற வந்து வாங்கி இந்த சைடு இந்த சைடு இது டேபிள் வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க. அப்பா இப்போதாங்க ஆத்மாவே சாந்தி அடையுங்க. ஏன் கேக்குறீங்களா? இது எல்லாத்துக்கும் போத்தீஸ் தான் காரணம். ஏன் கும்பிட போன தெய்வம் குறுக்கால வந்த கதையா ஒரு சோசியர் வந்தாருங்க. அவர்தான் சொன்னாரு, நம்ம போத்தீஸ்ல சர்வ லட்சணங்கள் நிறைந்த சாமுத்திரிகாப்பட்டிருக்கு, அதை எடுத்து காட்டுறீங்கன்னா அடுத்த முகத்திலே கல்யாணம் ஆயிடுன்னு சொன்னாங்க. அதை எடுத்து சுத்தினது தாங்க என் பொண்ணுக்கு பச்சாக்கு பச்சாக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பாத்துங்க. அதே மாதிரி யாராவது கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களையும் எடுத்து காட்ட சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுங்க. அட நெசமா தாங்க சொல்றேன். சாமுத்திரிகாப்பட்டுனாலே பெண்களுக்கு லட்சணமான பட்டு. நன்றிங்க. பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல. நன்றி நன்றி. அடுத்ததாக சூர்யான் சுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வந்தமோ மனசில, பெண்கள் வந்து காயும் போது என்ன வந்தமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறும் அம்மா, உண்மயமா உள்ளத நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ணு, தென்றல் வந்து தீண்டும் போது எந்த வண்ணமோ மனசில, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. எவரும் சொல்லாமலே பூக்கள்
போது என்ன வண்ணமோ மனசுல. ஈரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்ந்தது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிரிக்குது. ஆலம் விழுதாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது, அலையும் அலை போல அழகெல்லாம் கோலம் போடுது. குயிலே குயிலினமே அந்த எசையா கூதமா, கிளியே கிளியினமே அது கதையா பேசுதம்மா. கதையாய் விடுகதையாய் அவனிலே அன்புதான். திஞ்சல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.